பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பக்கம் 2, சுட்டிக்காட்டி பி. இந்த பாடத்தில் நாம் 2ஆம் பக்கத்தினுடைய குர்ஆன் பிரிவில் பி சுட்டிக்காட்டியை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய 5 பக்கங்களை நம்மளுடைய கைகளில் இப்படி விரல்களை அமைத்து கொண்டு முதல் பக்கத்தை நாம் இந்த பக்கமாகவும் 2, 3, 3, 4 ஆகிய 5 பக்கங்களாக நம்முடைய கைகளை அமைத்துக் கொள்வோம். ஏற்கனவே நாம் கடந்த பாடத்திலே படித்தோம். முதல் பக்கத்தினுடைய தலைப்புகளாக, சுட்டிகளாக புகழ் அல்லாஹ்விற்கு, பிரார்த்தனை நேர்வழிக்கான பிரார்த்தனை, நேர்வழி முத்தகீன்களுக்கு, முத்தகீன்களின் பண்புகள் ஆகிய தலைப்பிலே பார்த்தோம். புகழ், பிரார்த்தனை, நேர்வழி, பண்புகள். புகழ், பிரார்த்தனை, நேர்வழி, பண்புகள் ஆகிய தலைப்பின் கீழ் பார்த்தோம். இப்பொழுது 2ஆம் பக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் பக்கத்தின் முதல் சுட்டியாக காஃபிரீன்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம், முட்டாள்கள், இரட்டை முகம் ஆகிய 4 சுட்டிக்காட்டிகளை பற்றி இந்த பக்கத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2ஆம் பாடத்தின் தலைப்பாக, பி பாடத்தினுடைய தலைப்பாக, காஃபிரீன்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம், முட்டாள்கள், இரட்டை முகம். காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம், முட்டாள்கள், இரட்டை முகம். காஃபிரீன், முனாஃபிகீன், குழப்பம், இரட்டை முகம், நயவஞ்சகர்கள், வேடதாரிகள். சுருக்க சுட்டியாக இவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை. நேற்றைய கடந்த பாடத்தினுடைய தொடராக, கடந்த பாடத்தில் முந்தைய வசனங்களிலே நாம் படித்தோம். முன்னதாக குஃபர், ஹிதாயத்தை பெறாது. அதே போன்று இப்பொழுது நாம் படிக்க இருப்பது நயவஞ்சகத்தனம், இரட்டை முகம் என்பதும் நேர்வழியை பெறாது. முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனத்தினுடைய தலையங்கமாக وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. இந்த வசனத்திலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்கள், நயவஞ்சகர்கள் நம்பிக்கையாளர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் மூமின்கள் இல்லை. முனாஃபிகீன்கள் நாங்கள் நம்பிக்கையாளர்களை போன்றுதான் அல்லாஹுவை, மறுமையை நம்பினோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் மோமின்கள் அல்ல. எனவே வஞ்சகத்தனத்தோடு ஈமான் ஒன்றிணையாது என்பதை இந்த பாடத்தில் இருந்து, இந்த பகுதியிலிருந்து நாம் பாடமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நயவஞ்சகர்களினுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. என்ன நோய்? அகந்தை, பொறாமை, விட்டு கொடுக்காத மனப்பான்மை. இதுவெல்லாம் வஞ்சகத்தனத்தினுடைய நோய்களாக இருக்கிறது. இவர்களுக்கான உலகத்தினுடைய தண்டனை, அல்லாஹ் அவர்களது நோயை அதிகப்படுத்துகிறான். சந்தேக புத்தி, இவைகளையெல்லாம் அல்லாஹ் அதிகப்படுத்தி காட்டுகிறான். மறுமையில் கடுமையான வேதனை ஊட்டப்பட்ட தண்டனை இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் பாடங்களாக நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை கற்பதற்கான 2 பெரும் சவால்கள். ஒன்று, வார்த்தைக்கு வார்த்தையான பொருளை எப்படி நாம் தெரிந்து கொள்வது. 2வது, இலக்கணம், குர்ஆனினுடைய இலக்கணத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது. இந்த 2ஐயும் இந்த பாடம் நமக்கு மிக இலகுவாக ஆக்கி தருகிறது. வார்த்தைக்கு வார்த்தையான பொருள்களை பாயிண்ட்களாக, வாசகங்களாக, அதாவது வாக்கியங்களாக நாம் மனனம் செய்கின்ற பொழுது அந்த வார்த்தையின் பொருளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 2வது, இலக்கண பிரிவை, டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற மெத்தட் நமக்கு மிக இலகுவாக அதை விளக்கி தருகிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் வார்த்தைக்கு வார்த்தையான பொருளை பார்க்கலாம், வாக்கியங்களினுடைய பொருளோடு சேர்த்து. وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. وَمِنَ النَّاسِ, மக்களில் இருக்கிறார்கள். மன் யகூலு, சொல்பவர்கள். மன், யார், யகூலு, சொல்கிறாரோ. ஆமன்னா பில்லா,
அல்லாஹுவை நம்பினோம், வபில் யௌமில் ஆஹிர் மேலும் மறுமையும் நம்பினோம், வமா ஹும் பிமுஃமினீன் அவர்களுமோ முஃமின்களாக இல்லாதிருக்க, இப்படி சொல்பவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். வமினன் நாசி மேலும் மக்களில் இருக்கிறார்கள், மை யகூலு யார் சொல்கிறாரோ, மன் யார், யகூலு கூறுகிறார், ஆமன்னா பில்லாஹ் அல்லாஹுவை நாங்கள் நம்பினோம், ஆமன்னா நாங்கள் நம்பினோம், பில்லாஹ் அல்லாஹுவை, அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லலாம், அல்லாஹுவை நம்பினோம். வபில் யௌமில் ஆஹிரி மேலும் மறுமை நாளை கொண்டும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். வமாஹும் பிமுஃமினீன் அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இல்லை. வமாஹும் அவர்களோ இல்லை, பிமுஃமினீன் நம்பிக்கையாளர்களாக இல்லை. வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆஹிரி வமாஹும் பிமுஃமினீன். இந்த வசனத்தினுடைய விளக்கம் நாம் பார்க்கலாம். மக்களில் மூன்றாவது வகையினர் நயவஞ்சகர்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். பின்வரும் வசனங்களில் மேலதிகமான விளக்கங்களை நாம் இவர்களை பற்றி பார்க்கலாம். சிலர் மதீனாவிலே எப்போது முஸ்லிம்களை அதிகாரமுடையவர்களாக காணுகிறார்களோ அப்போது அவர்களிடம் சொல்லுவார்கள், நாங்களும் மோமின்கள் தான், நாங்களும் அல்லாஹுவை நம்பியவர்கள் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் வேறு திட்டங்களை வைத்திருப்பார்கள். இந்த வசனத்திற்கான மொழிபெயர்ப்பை வாக்கிய அமைப்பிலே நாம் பார்க்கலாம். இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். யுகாதிஊன் அவர்கள் மோசடி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள். வல்லதீன மேலும் எத்தகையவர்கள் ஆமனு ஈமான் கொண்டார்களே அவர்களிடமும் ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை. வமா யஹ்தஊன் வ மேலும் மா இல்லை, யஹ்தஊன ஏமாற்றுகிறார்கள், இல்லா தவிர, அன்ஃபுஸஹும் தங்களை தாங்களே. வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் மேலும் அவர்கள் தங்களை தாங்களே தவிர ஏமாற்றவில்லை. அவர்கள் அல்லாஹுவையும் நம்பியவர்களை மறுமை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும் தங்களை தாங்களே தவிர ஏமாற்றவில்லை. இப்படி அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றுவதன் மூலமாக தங்களையே அவர்கள் அதற்கான விளைவை பின்னால் அவர்கள் சந்திக்கிறார்கள். வமா யஷ்உரூன் வமா யஷ்உரூன் அவர்கள் இதை உணராதவர்களாகவே இந்த ஏமாற்றத்தை செய்கிறார்கள். வமா மேலும் இல்லை, யஷ்உரூன் அவர்கள் உணர்கிறார்கள், அவர்கள் உணர்பவர்களாக இல்லை. வமா கிடையாது, இல்லை, எந்த பொருள் நமக்கு இங்கே தோதுவாக வருகிறதோ அந்த பொருளை நாம் வைத்துக் கொள்ளலாம். வமா யஷ்உரூன் மேலும் அவர்கள் உணர்பவர்களாகவும் இல்லை. இந்த வசனத்திற்கான பொருளை விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அவர்கள் யார் மோமின்களை கண்டால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களோ, உண்மையில் அவர்கள் மோமின்களாக இல்லாதிருக்க நாங்களும் மோமின்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றிட எண்ணுகிறார்கள். அல்லாஹ் இங்கே யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹுவையும், அல்லாஹ் இங்கே தன்னை ஈமான் கொண்டவர்களை முற்படுத்தி போட்டிருக்கிறான். யுகாதிஊன் அல்லாஹ அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹுவை மட்டுமல்ல, வல்லதீன ஆமனூ அல்லாஹுவை நம்பிய, வேதங்களை நம்பிய, மறுமையை நம்பியவர்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். எனவே அல்லாஹ் தனக்கு பின்னால் மோமின்களை இங்கே சேர்த்திருக்கிறான். மோமின்களை தன்னோடு சேர்த்ததை கொண்டு இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் மோமின்களுக்கு பாதுகாப்பாக அவர்களை அரவணைப்பவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் தங்களை தாங்களே தவிர அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். வமா யஹ்தஊன் தங்களை தாங்களே அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள். இதை உணராதவர்களாக செய்கிறார்கள், இனிமேல் தான் அதை உணர்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு அவர்கள் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் இவ்வாறு இவர்கள் கூறி ஏமாற்றுவது, ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவர்கள் இதை உணர மாட்டார்கள். வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை
இங்கே நாம் வேர்டு பை வேர்டாக, அதாவது வாக்கியமாக பயிற்சி செய்வோம். யுகாதிஊன் அல்லாஹ, அல்லாஹுவை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். யுகாதிஊன் அல்லாஹ, அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள். யுகாதிஊன் அல்லாஹ, அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்கள். வல்லதீன ஆமனு, மேலும் நம்பிக்கை கொண்டோர்களையும் ஈமான் கொண்டோர்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஒமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே தவிர ஏமாற்ற மாட்டார்கள். ஒமா யஷ்உரூன், இதை அவர்கள் உணரவும் மாட்டார்கள். இப்படி வாக்கியத்திற்கு வாக்கியமாக நாம் பொருளை மனனம் செய்கின்ற பொழுது வார்த்தையின் பொருளையும் ஈஸியாக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒமா யஷ்உரூன், அவர்கள் உணரமாட்டார்கள். ஒமா யஷ்உரூன், உணரமாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களில் இருக்கிறது. ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறது. இப்படி யார் மோமீன்களை கண்டால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களோ, உண்மையில் நம்பாதவர்களாக சொல்கிறார்களோ, இவர்கள் அல்லாஹுவையும் மோமீன்களையும் ஏமாற்றுவதாக எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தான் ஏமாந்து போகிறார்கள். அதை அவர்கள் உணர்வார்கள், பின்னால் உணர்வார்கள். இப்பொழுது உணராமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய இதயங்களில் மரதுன், நோய் இருக்கிறது. ஃபீ லே குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்கள். மரது, ஒரு நோய். மரது, ஒரு நோய். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்கள் இதயங்களில் ஒரு நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு, எனவே ஜாதஹும், அவர்களுக்கு அதிகப்படுத்தினான். அல்லாஹு, அல்லாஹ் அதிகப்படுத்தினான். மரதன், நோயை அதிகப்படுத்தினான். எனவே ஜாதஹும், அவர்களுக்கு அதிகப்படுத்தினான். அல்லாஹு, அல்லாஹ் அதிகப்படுத்தினான். மரதன், நோயை அதிகப்படுத்தினான். வலஹும், மேலும் அவர்களுக்கு இருக்கிறது. அதாபுன் அலீம், அதாபுன் அலீம், கடுமையான வேதனை. இங்கே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அலீம் என்றால் வேதனை ஊட்டப்பட்ட வேதனை, வேதனை ஊட்டப்பட்ட தண்டனை. அதாபுன் அலீம், அதாபுன் அலீம், வேதனை ஊட்டப்பட்ட கடுமையான. அலீம், அனைத்தையும் அறிபவன். அலீம் என்றால் அனைத்தையும் அறிபவன். அலீம் என்றால் வேதனை ஊட்டப்பட்டது. அவீம், அவீம் என்றால் மகத்தானவன், பிரம்மாண்டமானவன். அவீம், பிரம்மாண்டமானவன். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் உறுதியானவன் என்பதாக. அவீம், மகத்தானவன். அலீம், அனைத்தையும் அறிபவன். அலீம், கடுமையான, வேதனை ஊட்டப்பட்ட என்ற பொருளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது. பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய் சொல்பவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால். பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய் கூறுபவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால். அல்ஹம்துலில்லாஹ். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்கள் இதயங்களில் நோய் இருக்கிறது. என்ன நோய்? இப்படிப்பட்டவர்களுடைய இதயங்களிலே சந்தேக நோய். குர்ஆனை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, வேதங்களை பற்றி, இப்படியாக இவைகளை பற்றிய சந்தேகம் அவர்களுடைய இதயங்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சிந்திக்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்க ஏமாற்றுறதுல பிஸியா இருக்கிறதுனால அவர்கள் இவைகளையெல்லாம் சிந்திப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மேலும் பேராசை என்கின்ற நோயும் இருக்கிறது. அதிகாரம், பணம், பதவி, படாடோபம், இவைகளுக்கான பிற மக்கள் பெரியோர்களுடைய தொடர்பு, இவைகளை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் இவர்கள் தாராளமாக செய்ய முன்வருவார்கள். ஹராமாக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் இவர்கள் செய்ய முன்வருவார்கள். அவர்களுடைய இதயங்களில் சந்தேகம் இன்னும் பேராசை என்கின்ற நோய் இருக்கிறது. சந்தேகமும் தீய ஆசைகளும் நயவஞ்சகத்தனத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். அதுவே உண்மை முஸ்லிம்களாக இருப்பதை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதாக காரணமாக ஆகிவிடுகிறது. அந்த முனாஃபிகீன்களை இந்த சந்தேகமும் பேராசையுமே உண்மை முஸ்லிம்களாக மூமின்களாக ஆகுவதை விட்டும் தடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை இந்த வசனத்தின் விளக்கமாக நாம் பார்க்கலாம். இவர்களுக்கான உலகத்தின் தண்டனை, அல்லாஹ் அவர்களுக்கான அந்த நோயை அதிகப்படுத்துவானே தவிர அவர்களை மூமின்களாக ஆக்குவதற்கான எண்ணத்தை அல்லாஹ் நாடுவதில்லை. அவர்களுடைய நோயை அதிகப்படுத்துவது, மேலும் மேலும் சந்தேகம் அடைந்து கொண்டே வஞ்சகத்தனத்தை கூட்டிக் கொண்டே இருப்பார்கள். இதுவே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற உலக தண்டனை. மறுமையில் தண்டனை மிக கடுமையானதாக, தாங்க முடியாத கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு. அல்லாஹினுடைய அதாபே கடுமையானதாக இருக்கும். எப்போது அல்லாஹ் அதாபுன் அலீம் என்று சொல்கிறானோ அது இன்னும் கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். இந்த மொத்தமான மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கலாம். ஒமினன் நாஸி, மக்களிலே இருக்கிறார்கள், மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர்,
அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஒமாஹும் பிமுஃமினீன், ஆனால் அவர்களுமோ மோமின்களாக இல்லாதிருக்க. யுகாதிஊன் அல்லாஹு வல்லதீன ஆமனு, அல்லாஹுவிற்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்கள் மோசடி செய்கிறார்கள். ஒமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், ஆனால் அவர்கள் இதன் மூலம் தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், இதை அவர்கள் உணராதவர்களாக இருக்க. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அவர்கள் இதயங்களில் சந்தேகம் பேராசை என்கின்ற நோய் இருக்கிறது, இதை உலக தண்டனையாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த நோயை அதிகப்படுத்தி கொடுப்பான். வலஹும் அஸாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் கூறுகின்ற காரணத்தினால் மறுமையில் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஊட்டப்பட்ட தண்டனை இருக்கிறது. ஆக நயவஞ்சகர்கள் நம்பிக்கையாளர்களை போலவே நடித்துக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல. காரணம், அவர்கள் அல்லாஹுவை மூமின்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் அல்லாஹுவையும் மூமின்களையும் ஏமாற்றுகிறார்கள். எதனால் இப்படி செய்கிறார்கள்? உள்ளங்களில் நோய் இருப்பதனால். என்ன நோய்? சந்தேகம் பேராசை என்கின்ற நோய் இருப்பதனால் அவர்களை அந்த நோய் உண்மை மூமினாக ஆக்குவதிலிருந்தும் அவர்களை தடுக்கிறது. எனவே சந்தேகம் என்கின்ற நோயும் பேராசை என்கின்ற நோயும் நம்மளுடைய இதயங்களில் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய விளைவை, தண்டனையை நமக்கு பெற்றுத் தருகிறது. உலகத்தின் தண்டனை நோய் அதிகரிப்பது, மறு உலகத்தின் தண்டனை கடுமையான வேதனை ஊட்டப்பட்ட அதாப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலிருந்து நாம் படிப்பினையாக பெறுவதை, முதலாவதாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் ஈமானை உன் மீதும் உனது வேதங்கள் மீதும் அதிகப்படுத்துவாயாக, மறுமை நாளை கொண்டுள்ள ஈமானையும் எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக, இவைகளில் நயவஞ்சகத்தனம் செய்வதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, சந்தேகம் மற்றும் பேராசை போன்ற தீய எண்ணங்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இதற்கு ஈடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா உள்ளங்களை புரட்டுபவனே, எங்களுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது உறுதியாக வைப்பாயாக என்று அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். மேலும் ஈமானை அதிகப்படுத்துபவனாக நான் இருக்கிறேனா, உள்ளம் மன இச்சை ஆசை சந்தேகம் இவைகளை விட்டும் நீங்கியதாக இருக்கிறதா, நான் நேர்வழியில் மார்க்க சிந்தனையுடன் தான் இருக்கிறேனா என்பதை நாம் எண்ணி பார்த்து மதிப்பீடு செய்து இவைகளையெல்லாம் நாம் இவைகளுக்கான ஈமானை அதிகப்படுத்துவதற்கான வழிகளில் சந்தேகம் பேராசை போன்ற தீய குணங்களில் இருந்து நம்முடைய இதயத்தை பாதுகாப்பதற்கான வழிகளில் நாம் திட்டம் வகுத்து செயலாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இன்ஷா அல்லாஹ் நான் எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வேன். குர்ஆன், ஹதீஸ், வரலாறு, உலகத்தில் உள்ள அத்தாட்சிகள் இன்னும் பலவற்றையும் உணர்ந்து படிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். அதனை கற்பனை செய்து அல்லாஹ்வின் வல்லமையை உணர்வதிலேயும் நான் ஈடுபடுவேன், நல்ல மக்களோடு சேர்ந்திருப்பேன் என்பதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக. இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இஸ்முக்கள் மற்றும் வினை சொற்கள் மற்றும் பெயர் சொற்களை பார்க்கலாம். வினை சொல்லாக யௌம், இந்த யௌம் என்பது இதனுடைய புளூரல் ஐயாம், நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். யௌம் பெயர் சொல், நாள் அதனுடைய புளூரல் ஐயாம், நாட்கள். மேலும் அன்ஃபுஸ், இல்லா அன்ஃபுஸஹும், அன்ஃபுஸ் இதயங்கள், இதனுடைய சிங்குலர் நஃப்ஸ். இவைகளெல்லாம் புரோக்கன் புளூரல். புரோக்கன் புளூரை பற்றி தான் நாம் இங்கே இந்த பாடத்தில் இஸ்முக்களில் புரோக்கன் புளூரல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருமையின் அமைப்பு, மாறுபட்ட பன்மையான இஸ்முக்களை இந்த பாடத்தில் பார்க்கிறோம். யௌமுக்கு பன்மை ஐயாம், நஃப்ஸின் பன்மை அன்ஃபுஸ். மேலும் மரது என்பதனுடைய பன்மை நோய், மரது என்றால் நோய், அதனுடைய பன்மை அம்ராத், நோய்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனத்தில் வருகின்ற சரியான சஹீஹான, அதாவது பலமான வெர்புகளை நாம் பார்க்கலாம். அசல் 3 எழுத்தை கொண்ட வெர்புகள். யஹ்தஊன், யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். யஹ்தஊன் இதற்கான மாலி ஹதஅ, ஹதஅ ஏமாற்றினான், யஹ்தஉ ஏமாற்றுகிறான், இஹ்தஅ நீ ஏமாற்று, ஹாதி' ஏமாற்றுபவன், மஹ்தூ' ஏமாற்றப்பட்டவன், ஹிதா' ஏமாற்றுதல். ஹதஅ யஹ்தஉ இது ஃபதஹ யஃப்தஹு என்ற அமைப்பில் வரக்கூடிய வெர்பாக இருக்கிறது. ஹதஅ ஏமாற்றினான், யஹ்தஉ ஏமாற்றுகிறான், இஹ்தஅ ஏமாற்று, ஹாதி' ஏமாற்றுபவன், மஹ்தூ' ஏமாற்றப்பட்டவன், ஹிதா' ஏமாற்றுதல். ஹதஅ யஹ்தஉ இஹ்தஅ ஹாதி' மஹ்தூ' ஹிதா'. அடுத்ததான இன்னொரு வெர்பை பார்க்கலாம். ஷஅர் யஷ்உரூன்
உணர்கிறார்கள், யஷ்உரூன் உணர்கிறார்கள். இதற்கான மாதியினுடைய சாபி ஷஅர யஷ்உரு. இது நஸர யன்சுரு என்ற அமைப்பில் வருகின்ற வெர்பாகும். ஷஅர உணர்ந்தான், யஷ்உரு உணர்கிறான், உஷ்உர் உணர், உஷ்உர் உணர், ஷாயிர் உணர்பவன், மஷ்ஊர் உணரப்பட்டவன், ஷுஊர் உணர்தல். ஷஅர யஷ்உரு உஷ்உர், ஷஅர யஷ்உரு உஷ்உர், ஷாயிர் மஷ்ஊர் ஷுஊர் உணர்தல். மூன்றாவதாக யக்திபூன் பொய் கூறுகிறார்கள். யக்திபூன் பொய் கூறுகிறார்கள். கானு யக்திபூன் நாம் ஏற்கனவே கடந்த பாடத்தில் படித்தோம். கான யஅமலு செய்பவனாக இருந்தான், செய்து கொண்டிருந்தான் என்பதை போல இங்கே கானு யக்திபூன் பொய் உரைத்து கொண்டிருந்தார்கள். கானு யக்திபூன் பொய் உரைத்து கொண்டிருந்தார்கள். பிமா கானு யக்திபூன் பொய் உரைத்து கொண்டிருந்ததனால். இங்கே யக்திபூன் என்பது பொய் கூறுகிறார்கள். இதனுடைய சாபி மாலி கதப, கதப பொய் உரைத்தான். யக்திபு இது பரப யத்ரிபு என்ற அமைப்பிலே வருகின்ற வெர்பாக இருக்கும். கதப பொய் உரைத்தான், யக்திபு பொய் கூறுகிறான். இக்திப் நீ பொய் கூறு, காதிப் பொய் கூறுபவன், மக்தூப் பொய் கூறப்பட்டவன், கதிப் பொய் கூறுதல். கதப யக்திபு இக்திப், கதப யக்திபு இக்திப், காதிப் மக்தூப் கதிப், காதிப் மக்தூப் கதிப். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பகுதி 2, பக்கம் 2, இலக்கணம் சுட்டிக்காட்டி பி. இந்த பாடத்தில் நாம் அசல் 3 எழுத்தை கொண்ட ஜாத எனும் பலகீன வினைச்சொல்லை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பலகீனமான வினைச்சொல் என்று எதற்கு சொல்லப்படும்? எந்த வினைச்சொல்லில் பலகீனமான எழுத்துக்களில் ஒன்று வருகிறதோ அவைகள் வாவ், யா, அலிஃப். ஊ, இ, அ என்று ஒரு பலகீனமானவன் சொல்வதை போல அந்த எழுத்துக்கள் வாவ், யா, அலிஃப் ஆகும். இவைகளில் ஏதாவது ஒன்று ஒரு வெர்பில் அசல் எழுத்துக்களினுடைய இடத்தில் வறுமையானால் அவைகளுக்கு பலகீனமான வினைச்சொல் என்று நாம் சொல்லுவோம். இந்த பலகீனமான வினைச்சொல்லில் 2 விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பலகீனமான எழுத்துக்கள் வெர்பின் துவக்கத்தில் வருகின்ற பொழுது அசல் அமைப்புகளை போலவே ஃபதஹ, நஸர, தரப, சமிஅ ஆகிய அசல் அமைப்புகளை போலவே அவைகள் வரலாம். அல்லது அவைகள் ஒன்று நீங்கிவிடலாம், அல்லது ஏதாவது ஒன்றாக மாறிவிடலாம். சில சமயங்களில் இவைகள் வாவ் அல்லது யா ஹம்சாவாக கூட மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இங்கே இந்த 3 எழுத்துக்களுக்கும் மத்தியிலே ஹம்சாவை சிறிதாக நாம் போட்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் கால யகூலு குல் காயில் என்று சொல்லுகிறோம். காயில் அந்த ஹம்சாவாக மாறி வருகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பலகீனமான வினைச்சொற்கள் நாம் படித்திருக்கிறோம். வஹப, வஅத, கால ஆகிய வெர்புகளை நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுப்பான், அவன் அதை வாக்குறுதி அளித்திருக்கிறான். வஹப, வஅத அவன் உண்மையை கூறினான். கால இதை அதிகப்படுத்தி கொடுப்பான். ஜாத எனவே அவனிடம் பிரார்த்தனை செய்வோம் நேர்வழிக்காக. தஆ, ஹதா ஆகிய இந்த வெர்புகளை நாம் படிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் படித்து முடித்திருப்பவைகள் வஹப, வஅத, கால. இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் படிக்க இருக்கின்ற வெர்பு ஜாத. அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஏற்கனவே சொன்னதை போல ஒலி வினைச்சொற்களாகிய பலமான வினைச்சொல்லுக்கு நாம் அதை துரிதமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு வாக்கியத்தை நாம் அமைத்திருந்தோம். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ் உதவி கிடைக்கும். நஸர, இல்லை என்றால் அடி கிடைக்கும். தரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள். சமிஅ என்பதை போலவே அல்லாஹ் கொடுப்பான், இது அவன் வாக்குறுதி. வஹப, வஅத உண்மையே கூறினான், அதிகமாகவும் கொடுப்பான். கால, ஜாத எனவே அவனிடம் நேர்வழிக்காக பிரார்த்திப்போம். தஆ, ஹதா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பாடம் வெர்ப் ஜாத. ஜாத அவன் அதிகப்படுத்தினான். ஜாத என்றால் அவன் அதிகப்படுத்தினான். நடு எழுத்து பலகீனமான எழுத்தை கொண்ட பலகீனமான வெர்ப் ஜாத, அவன் அதிகப்படுத்தினான். ஜாத என்பது மாலியினுடைய சாபியாகும். ஜாத
அவன் அதிகப்படுத்தினான், ஜாது அதிகப்படுத்தினார்கள். கால காலு போன்று ஜாத ஜாது, ஜாத அதிகப்படுத்தினான், ஜாது அதிகப்படுத்தினார்கள். குல்த என்று நாம் சொன்னதை போல இது ஜுத்த என்று நாம் சொல்லக்கூடாது. காரணம், ஜாத என்பதனுடைய அந்த நடு எழுத்து, பலகீனமான எழுத்தினுடைய அசல் எழுத்து யாவாக இருக்கிறது. எனவே யாவிற்கு தோதுவான குறியீடு பேஷ் அல்ல, அது ஜேர். எனவே ஜயத என்பதுதான் ஜாத என்று மாறி இருக்கிறது. அது செகண்ட் பர்சன்டை குறிக்கின்ற பொழுது ஜித்த, ஜித்த என்று நாம் சொல்ல வேண்டும். ஜாத ஜாது, ஜித்த ஜித்து, ஜித்தும், ஜித்னா. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜாத அதிகப்படுத்தினான், ஜாது அதிகப்படுத்தினார்கள், ஜித்த நீ அதிகப்படுத்தினாய், ஜித்து நான் அதிகப்படுத்தினேன், ஜித்தும் நீங்கள் அதிகப்படுத்தினீர்கள், ஜித்னா நாங்கள் அதிகப்படுத்தினோம். ஜாத அதிகப்படுத்தினான், ஜாது அதிகப்படுத்தினார்கள், ஜித்த அதிகமாக்கினாய், ஜித்து அதிகப்படுத்தினேன், ஜித்தும் நீங்கள் அதிகப்படுத்தினீர்கள், ஜித்னா அதிகப்படுத்தினோம், ஜித்தும் அதிகப்படுத்தினீர்கள், ஜித்னா அதிகப்படுத்தினோம். ஜாத ஜாது, ஜாத ஜாது, ஜித்த ஜித்து, ஜித்த ஜித்து, ஜித்தும் ஜித்னா, ஜித்தும் ஜித்னா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முலாரியை எளிதாக சொல்வதற்காக ஜாவிற்கு என்ன குறியீடை வைக்கலாம் என்பதை நாம் பார்க்கலாம். ஃபதஹ யஃப்தஹு, அதாவது அசல் 4 அமைப்புகளில் ஒன்றாக வரும். அது ஜஇத என்பது இல்லை என்பதனால் சமிஅ யஸ்மஉ என்ற வெர்பை இங்கே நீக்கி மீதம் இருக்கக்கூடிய 3 வெர்பில் ஒன்றாக அதை எப்படி அமைப்பது என்பதை நாம் பார்க்கலாம். ஃபதஹ யஃப்தஹு, நஸர யன்சுரு, ضرب يضرب. ஜாத யஸூது என்று சொல்வதற்கு முடியாது. ஏனென்றால் அதனுடைய அசல் எழுத்து யா. எனவே ஜாத என்பது அந்த அலிஃபாக மாறிய அசல் எழுத்து திரும்பவும் யாவாக வரும். யஸீது, யஸூயீது என்று வருவது கஷ்டம், வராது. எனவே யஸாது என்பதும் வராது. எனவே யஸீது என்பதுதான் இதற்கு மிக இலகுவாக படிக்க முடியும். எனவே முலாரியினுடைய சாபி யஸீது ஆகும். ஜாத யஸீது, யஸீது அதிகப்படுத்துகிறான், யஸீது அதிகப்படுத்துகிறான், யஸீதூன அதிகப்படுத்துகிறார்கள், யஸீதூன அதிகப்படுத்துகிறார்கள். தஸீது நீ அதிகப்படுத்துகிறாய், தஸீது அதிகப்படுத்துகிறாய், அஸீது அதிகப்படுத்துகிறேன், அஸீது அதிகப்படுத்துகிறேன், தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்கள், தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்கள், நஸீது அதிகப்படுத்துகிறோம். யஸீது யஸீதூன, யஸீது யஸீதூன, தஸீது அஸீது, தஸீது அஸீது, தஸீதூன நஸீது, தஸீதூன நஸீது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். முலாரியினுடைய பேச்சு வழக்கை நாம் பார்க்கலாம். அரபு பேச்சு வழக்கு. ஹல் யஸீது, அவன் அதிகப்படுத்துகிறானா? நஅம் யஸீது, ஆம் அதிகப்படுத்துகிறான். ஹல் யஸீது அதிகப்படுத்துகிறானா? நஅம் யஸீது, ஆம் அதிகப்படுத்துகிறான். ஹல் யஸீதூன அதிகப்படுத்துகிறார்களா? நஅம் யஸீதூன, ஆம் அதிகப்படுத்துகிறார்கள். ஹல் யஸீதூன அவர்கள் அதிகப்படுத்துகிறார்களா? நஅம் யஸீதூன, ஆம் அதிகப்படுத்துகிறார்கள். ஹல் தஸீது நீ அதிகப்படுத்துகிறாயா? ஹல் தஸீது நீ அதிகப்படுத்துகிறாயா? நஅம் அஸீது, ஆம் நான் அதிகப்படுத்துகிறேன். நஅம் அஸீது, ஆம் அதிகப்படுத்துகிறேன். ஹல் தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்களா? ஹல் தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்களா? நஅம் நஸீது, ஆம் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். நஅம் நஸீது, ஆம் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். ஹல் யஸீது, நஅம் யஸீது. ஹல் யஸீதூன, நஅம் யஸீதூன. ஹல் தஸீது, நஅம் அஸீது. தஸீது சொல்லுகின்ற பொழுது பதில் அஸீது என்று வர வேண்டும். ஹல் தஸீது, நஅம் அஸீது. ஹல் தஸீதூன, நஅம் நஸீது. ஹல் தஸீதூன, நஅம் நஸீது. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் ஜாத மாலியின் சாபி, யஸீது முலாரியின் சாபி. இந்த யஸீதுவிலிருந்து ஆர்டர் ஃபார்ம், அம்ரு, ஃபஅலை, கட்டளை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கால, யகூலு, குல் என்று பார்த்திருக்கிறோம். அதே போன்று யஸீதுவிலே முதலாவதாக கடைசி எழுத்துக்கு நாம் ஜஸ்மு செய்ய வேண்டும். அது தஸீது என்பதிலிருந்து உருவாகும். தஸீதுனுடைய கடைசி எழுத்துக்கு நாம் சுக்குன் செய்தால் தஸீத் என்று ஆகும். இப்பொழுது இரண்டாவதாக முலாரியின் அடையாளத்தை நாம் நீக்க வேண்டும். நீக்கினால் ஜீத் என்று ஆகும். ஜீத் கட்டளையை சொல்கின்ற பொழுதே
களைப்பாக ஆகிவிடுகிறோம். எனவே அந்த யாவை நீக்க வேண்டும். யாவை நீக்கினால் ஜித் என்று ஆகிவிடும். ஜித் அதிகப்படுத்து, ஜித் அதிகப்படுத்து, ஜீது அதிகப்படுத்துங்கள், ஜித் அதிகப்படுத்து, ஜீது அதிகப்படுத்துங்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம், கொல் கோலு, ஜித் அதிகப்படுத்து, ஜீது அதிகப்படுத்துங்கள். லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள், லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள். ஜித் ஜீது, ஜித் ஜீது, லா தஸித் லா தஸீது, லா தஸித் லா தஸீது. அல்ஹம்துலில்லாஹ். அரபு பேச்சு வழக்கு. ஜித் அதிகப்படுத்து, அஸீது அதிகப்படுத்துகிறேன், ஜித் அதிகப்படுத்து, அஸீது அதிகப்படுத்துகிறேன், ஜீது அதிகப்படுத்துங்கள், நஸீது அதிகப்படுத்துகிறோம், ஜீது அதிகப்படுத்துங்கள், நஸீது அதிகப்படுத்துகிறோம். லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா அஸீது அதிகப்படுத்த மாட்டேன், லா அஸீது அதிகப்படுத்த மாட்டேன், லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள், லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள், லா நஸீது அதிகப்படுத்த மாட்டோம், லா நஸீது அதிகப்படுத்த மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ஃபாயில், மஃஊல், ஃபிஅல் என்ற அமைப்பை இந்த ஜாத யஸீது என்கின்ற அமைப்பிலிருந்து நாம் எடுக்க இருக்கிறோம். ஜாத அதிகப்படுத்தினான், யஸீது அதிகப்படுத்துகிறான், ஜித் அதிகப்படுத்து, ஸாயித் அதிகப்படுத்துபவன், காயில் என்பதை போல ஸாயித் அதிகப்படுத்துபவன், மஸீத் அதிகப்படுத்தப்பட்டது, ஸாயித் அதிகப்படுத்துபவன், மஸீத் அதிகப்படுத்தப்பட்டது, ஜியாதா அதிகப்படுத்துதல், ஜியாதா அதிகப்படுத்துதல், ஸாயித் அதிகப்படுத்துபவன், மஸீத் அதிகப்படுத்தப்பட்டது, ஜியாதா அதிகப்படுத்துதல், ஜியாதா அதிகப்படுத்துதல். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மாலி, முலாரி, ஆர்டர் ஃபார்ம் மற்றும் ஃபாயில், மஃஊல், ஃபிஅல் இவைகளை நாம் பார்த்து விட்டோம். இவைகளிலே நாம் பெண்பாலாக அமைப்பது நாம் ஏற்கனவே பார்த்ததை போல ஹுவ ஃபஅல, ஹிய ஃபஅலத், ஹுவ ஃபஅல, ஹிய ஃபஅலத், ஹுவ நஸர, ஹிய நஸரத், ஹுவ ஃபதஹ, ஹிய ஃபதஹத், ஹுவ யஃப்தஹு, ஹிய தஃப்தஹு, ஹுவ யஹபு, ஹிய தஹபு, ஹுவ யகூலு, ஹிய தகூலு என்பதை போல ஹுவ ஸாத, ஹிய ஸாதத், ஹுவ ஸாத அவன் அதிகப்படுத்தினான், ஹிய ஸாதத் அவள் அதிகப்படுத்தினாள். கடைசியிலே பெண்பாலுக்கான அடையாளமாக கடந்த கால வினை சொல்லில் சுக்குன் பெற்ற தா மஃப்தூஹாவை இங்கே இணைக்க வேண்டும். பெண்பாலுக்கான அடையாளமாக ஹிய ஸாதத். ஹுவ யஸீது அவன் அதிகப்படுத்துகிறான். இங்கே தஸீது என்பது பெண்பாலின் அடையாளமாக தா. ஹிய தஸீது அவள் அதிகப்படுத்துகிறாள். முன்னிலை சொல்லும் பெண்பாலுடைய படர்க்கை நிலை சொல்லும் ஒரே அமைப்பிலே வரும். நாம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரதி பெயர் சொல்லை கொண்டு இதனுடைய வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளலாம். ஹுவ யஸீது, ஹிய தஸீது, தஸீது அன்த, ஹிய தஸீது, ஹிய அவள். خير. هو يزيد، هي تزيد، هو يزيد، هي تزيد، هو زاد، هي زادت. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் முழுமையான அட்டவணையை நாம் பார்க்கலாம். ஜாத அவன் அதிகப்படுத்தினான், ஜாத அதிகப்படுத்தினான், ஜாது அதிகப்படுத்தினார்கள், ஜித்த அதிகப்படுத்தினாய், ஜித்த அதிகப்படுத்தினாய், ஜித்து அதிகப்படுத்தினேன், ஜித்து அதிகப்படுத்தினேன், ஜித்தும் அதிகப்படுத்தினீர்கள், ஜித்தும் அதிகப்படுத்தினீர்கள், ஜித்னா அதிகப்படுத்தினோம், ஜித்னா அதிகப்படுத்தினோம், ஜாதத் அவள் அதிகப்படுத்தினாள். யஸீது அதிகப்படுத்துகிறான், யஸீது அதிகப்படுத்துகிறான், யஸீதூன அதிகப்படுத்துகிறார்கள், யஸீதூன அதிகப்படுத்துகிறார்கள், தஸீது அதிகப்படுத்துகிறாய், தஸீது அதிகப்படுத்துகிறாய், அஸீது அதிகப்படுத்துகிறேன், அஸீது அதிகப்படுத்துகிறேன், தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்கள், தஸீதூன அதிகப்படுத்துகிறீர்கள், நஸீது அதிகப்படுத்துகிறோம், நஸீது அதிகப்படுத்துகிறோம், தஸீது அவள் அதிகப்படுத்துகிறாள். ஜித் அதிகப்படுத்து, ஜித் அதிகப்படுத்து, ஜீது அதிகப்படுத்துங்கள், ஜீது அதிகப்படுத்துங்கள், லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா தஸித் அதிகப்படுத்தாதே, லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள், லா தஸீது அதிகப்படுத்தாதீர்கள், ஸாயித் அதிகப்படுத்துபவன், ஸாயித் அதிகப்படுத்துபவன்,
மசீத் அதிகப்படுத்தப்பட்டது, மசீத் அதிகப்படுத்தப்பட்டது. ஜியாதா அதிகப்படுத்துதல், ஜியாதா அதிகப்படுத்துதல். அல்ஹம்துலில்லாஹ், நாம் முழுமையாக அட்டவணையை பார்த்து விட்டோம். குறுவடிவ அட்டவணையை பார்க்கலாம். ஜாத யஸீது ஜித், ஜாத யஸீது ஜித், ஜாத யஸீது ஜித். ஜாயித் மஸீத் ஜியாதா, ஜாயித் மஸீத் ஜியாதா, ஜாயித் மஸீத் ஜியாதா. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அடுத்த பாடத்திற்கு தயாராகுவோம். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.